ஹே கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு லீஃப் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக்கில் உங்களுக்கு பிடிச்ச லீஃப் ஃபில்லிங்கை ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ட்ரேஸ் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் சென்டரில் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு சுகர் பீடு, அதுக்கு மேலே அதை சுற்றியும் சுகர் பீடு கொடுத்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ரவுண்டாக கிளாஸ் பீட் கொடுத்து அந்த ரவுண்டை வந்து கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற குட்டி குட்டி பெட்டல்ஸ்க்கு வந்து கட் பீட் வந்து யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அவுட்லைனை ஃபில் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா நான் இன்னர் பார்ட்டை வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இன்னர் பார்ட்டுக்கு வந்து ஒரு 3 கட் பீடு ப்ளஸ் வந்து ஒரு சுகர் பீடு, அதாவது ஒரு கான்ட்ராஸ்ட் கலர். நான் வந்து இங்கே ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலரை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் எண்ணாட் போட்டு எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு முடிக்கும் போதும் லீஃப்குள்ளாடி எண்ணாட் போட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் கிளாஸ் பீட் கொடுத்துருக்க இடத்துல இருந்து நல்லா நெருக்கமாக எடுத்துக்கிட்டு அடுத்து ஒரு 2 கட் பீட் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாட் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்து ஒரு 2 கட் பீட் கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து சுகர் பீட் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அதில் எண்ணாட் போட்டு முடிச்சுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரியும் எண்ணாட் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா எப்போவுமே நார்மலாக போடுவோம்ல, அந்த மாதிரியும் எண்ணாட் போட்டுக்கலாம். இது வந்து டிபெண்டிங் அப்பான் யூ, ஓகேவா? உங்களுக்கு எந்த மாதிரி போடணும் விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் நாட் போடும்போது எண்ணாட் கரெக்டாக விழுந்திருக்கான்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் இதுக்கு போங்க, ஓகேவா? வீடியோ வந்து ஏன் ஸ்லோவாக போகுதுன்னா உங்களுக்கு புரியணும், அதுக்காக வேண்டி தான் ரொம்ப ஸ்லோவாக போய்கிட்டுருக்கு. இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரியும் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ப்ளேபேக் ஸ்பீடை கொஞ்சம் கூட்டிகிட்டு பாருங்கள், ஓகேவா? லாஸ்ட்டாக பெட்டல்ஸ்குள்ளே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ அவுட்டர் லைனை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அவுட்டர் லைன் எங்கே இருந்து வேணாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஓகேவா? நான் ஆல்ரெடி ஒரு சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேலன்ஸ் சைடும் அதே ப்ரொசீஜர் தான். ஸோ வந்து அதை வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இந்த பெட்டல்ஸோட அவுட்டர் லைனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பாருங்கள். ஒவ்வொரு டைம் கீழே வந்ததுக்கப்புறமும் அதில் வந்து ஒரு எண்ணாட் போட்டுட்டு நெக்ஸ்ட் இதுக்கு வந்து அடுத்தது பீட் லோட் பண்ணி நீங்கள் வந்து சுற்றி போட்டுகிட்டே வாங்க. இது ஃபுல்லாக நம்ம போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து லீஃபுக்கெலாம் போவோம். ஸோ வந்து அவுட்டர் லைனை வந்து நீட்டாக போடுங்க. அந்த ஒவ்வொரு பக்கமும் கொஞ்சம் அந்த பெட்டல்ஸ் எல்லாம் வந்து வளைஞ்சி வருதில்ல, அந்த இடத்துலலாம் வந்து ஒவ்வொரு பீடாக வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் வந்து அந்த கார்னர்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக வரும். இல்லை நான் வந்து அதில் 2 பீட் தான் வச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னேன்னா அது வந்து வளைவு வந்து கரெக்டாக வராது. ஸோ வந்து அதை கேர்ஃபுல்லாக கவனமாக பார்த்து அதை செய்யுங்க. நீங்கள் வந்து இது ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது மட்டும்தான் இது வந்து க்ளீனாக வரும். ஸோ வந்து கவனமாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த பெட்டல்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவுட்லைனும் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து அந்த ஸ்டெம்முக்கு போகிறேன். இதில் வந்து அந்த ஸ்டெம் இருக்குல்ல, நீங்கள் ஸ்டெம்முக்கு எண்ணாட் போடுறது வந்து அந்த லீஃபை வந்து டச் பண்ணாமல் லீஃபுக்கு முன்னாடியே போட்டு முடிச்சிருங்க. அதாவது லீஃப் ஷேப் வந்து லீஃப் ஷேப்பாக இருக்கணும், ஓகேவா? அதுக்கு முன்னவே நீங்கள் வந்து எண்ணாட் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது வந்து ஸ்டெம் ஸ்டிச், இந்த ஸ்டிச்சுக்கு பாரு, நான் ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணி அதில் ஒரு சின்ன வளைவாக இருக்குதுல்ல, கர்வியாக, அதை வந்து ஃபில் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் எப்படி ஃபில் பண்ணேன்னு பாருங்கள். நீங்கள் வந்து இங்கே இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் வந்து கீழே எப்படி நீங்கள் ஸ்டெம்மை ஸ்டிச் பண்ணீங்க அதே மாதிரியே இந்த ஸ்டிச்சையும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பட் வந்து நான் இப்போ அங்கேருந்து த்ரெட் எடுக்கிறதுனால அங்கேருந்தே நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வரேன். பட் இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம், ஓகேவா? நான் வந்து இங்கே 2 பீடாக லோட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து கூட பீடு வச்சு லோட் பண்ணி இன்னும் வந்து அந்த ஸ்வாலை வந்து இன்னும் நீட்டாக எடுத்துக்கலாம், ஓகேவா? அது வந்து நீங்கள் எவ்வளோ தடியாக நீங்கள் கொண்டுட்டு வரீங்க உங்களோட விருப்பம்தான். ஸோ வந்து அதை வந்து கவனமாக கொண்டுட்டு வாங்க. ஒன்று இங்கேயும் அங்கேயுமா குத்தாதீங்க. ரொம்ப நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பார்க்க ரொம்ப நீட்டாக இருக்கும், ஓகேவா? சின்ன மிஸ்டேக்ஸ் தான், அது எல்லாமே கிளியர் பண்ணாலே ஓரளவுக்கு நீட்டாக வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லீஃப் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். நான் லீஃபை வந்து க்ராஸாக தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. மொத்தமாக வந்து நான் 3 மெத்தட் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இப்போ காமிச்சிட்ருக்கிறது வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு. இப்போ நான் போட்டுட்ருக்கிறது வந்து செகண்ட் மெத்தட். இது பாருங்கள், ஒரு சைடு நான் இங்கேயும் இன்னொரு சைடு வந்து அந்த சைடுமா குத்தி வந்து எடுத்து லீஃபை ஃபில் பண்ணிக்கிறேன்.
இதை ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து எண்ட் நாட் போடுவோம். அதுக்கப்புறம் தேர்டு வந்து இந்த ஸ்டிச்சு தான். ஸோ 3 லீஃப் வந்து டைப் இருக்குது. அந்த 3 லீஃபையுமே நான் இங்கே வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ வந்து அதை கவனமாக பாருங்கள். உங்களுக்கு புரியலைன்னா வந்து ப்ளேபேக் ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சி வச்சு பாருங்கள். ஓகேவா? நான் ஒரு சைடெல்லாம் ஃபில் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தான் அடுத்த சைடுக்கு போகிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்ச லீஃப் மாதிரியே செஞ்சிங்கன்னா அது வந்து மெத்தட் 2, இது வந்து மெத்தட் 3. ஓகேவா? நீங்கள் வந்து கஸ்டமருக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னா எந்த கலரில் ஃபேப்ரிக் இருக்கோ அதே கலர் த்ரெட் எடுத்து நீங்கள் வந்து பீட் ஒர்க் போட்டு கொடுங்க. நான் வந்து இது ரஃபாக போடுறதுனால நான் இந்த கலர் எடுத்துக்கிறேன். ஆனால் இது வந்து நல்ல வைப்ரண்ட்டாக தெரியுது. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா இப்படி தான் இருந்தது லீஃப். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய இது போல் டுட்டோரியல்ஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.